எல்லாருக்கும் குட் மார்னிங். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருப்பேன். அவங்க வந்து ஊருக்கு நகை வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஊரில் இருக்கிறவங்க சொன்னாங்களா, வெளிநாட்டில் தான் ரொம்ப நல்ல நகை கிடைக்கும், சுத்தமான தங்கத்தில் செஞ்ச நகைலாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதனால ரூபி ஹை ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஒரு நகை கடைக்கு போயிருந்தோம். அவங்க ரெகுலராக இங்கே தான் நகை வாங்குவாங்க போல். அதனால உங்களுக்கு நல்லா ரேட் பண்ணி தருவாங்களாம். நகை ஆர்டர் கொடுத்து ஒரு 5 நாளில் செயின் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதை வாங்கிட்டு அப்புறம் இன்னைக்கு காலையில் வந்து அவங்க ஏர்போர்ட் போகிறாங்கல்ல, அதனால காலையில் லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது சாப்பிட்லான்ட்டு ப்ரெட்டு அப்புறம் புர்ஜியா தான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி அவங்க போகிற ஃப்ளைட்டில் வந்து அவங்களுக்கு எந்த பிரேக்ஃபாஸ்ட் ஃபுட்டு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் கொஞ்சம் வயிறு நல்லா ஃபில் பண்ணிவிட்டு கையில் பேக் பண்ணி இட்லி தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ எனக்கு தெரியல அவங்கள ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு. சிலப்போ பார்த்தீங்கன்னா கையில் தண்ணி கூட வச்சுக்க விட மாட்டாங்க, தண்ணி பாட்டில் கூட வாங்கி குப்பையில் போட்டுருவாங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் ட்ராப்பிங்கில் விடுறோம் அப்படின்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு பார்க்கிங்காக தனியாக எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்ல. இவங்க என் கூட இருந்ததில் எனக்கு நாள் போனதே தெரியல. படப்படன்னு அவ்வளோ நாட்களும் ஓடிடுச்சு. அவங்களுக்கு இந்த தடவை தலை கிறிஸ்மஸ், அப்புறம் 5ஆம் தேதி அவங்களோட கசின் யாருக்கோ வெட்டிங் இருக்கான். அதனால் 1 மந்த் கூட முழுசாக இல்லாமல் அதுக்குள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க.